ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் விலாக். ஃபர்ஸ்ட் நாங்கள் வீட்டிலேருந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா ஆட்டோ ஏறினோம். ஆட்டோ ஏறி பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் போனோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து எக்மோர் போய் எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறது தான் பிளான். ஃபர்ஸ்ட் எக்மோரில் நாங்கள் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி போனோம். போகிறப்பவே நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மழையை பார்த்துக்கிட்டே அப்படியே நேராக எக்மோர் போய் இறங்கி சப்வேல நடந்து போயிட்டே இருக்கும்போது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கண்ணில் பட்டுது. ஸோ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே இறங்கி அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு எங்களோட கோச்சை தேடிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். நல்ல மழை பெஞ்சிருந்ததுனால பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தண்ணியாக இருந்துச்சு. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் போகிறதுனால ட்ரெயின்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே தண்ணியில் நடந்து போயிட்டே இருந்தோம். கடைசியாக திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் போயிட்டு எங்களோட கோச்சை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். கோச்சுக்குள்ளே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து ட்ரெயின் எப்போ கிளம்புன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுனால ட்ரெயினில் வந்து ஆளே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் பொறுமையாக போயிட்டே இருந்தோம். ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்க ஆரம்பித்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிது. ஸோ நாங்களும் ஜாலியாக போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் போக போக அதோட சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக மழையும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மழை நின்றுச்சு. திரும்ப சாயந்தரம் ஆச்சு. ட்ரெயின் கொஞ்சம் நேரம் போயிட்டதுக்கப்புறம் நேராக வந்து செங்கல்பட்டு ஏரியை க்ராஸ் பண்ணி போச்சு. ஏரியும் அந்த மலையும் சேர்ந்து பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மழை முடிஞ்சு செங்கல்பட்டு ஏரியும் மலையும் சேர்த்து பார்க்குறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் சீனரி. அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது நல்ல வியூ இருந்துச்சு. ஸோ ஏரி நிறைய மழை பெஞ்சு நல்லா தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. லுக்ஸ் லைக் ஒரு அவுட் ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. அப்படியே போக போக ஈவினிங் ஆச்சு. ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் திண்டிவனம் ஸ்டேஷன் வந்தது. டைமும் ஒரு 7:38 ஆச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க ஆரம்பிச்சிது. நானும் எங்கள் வீட்டு அம்மாவை பார்த்தேன் ஏதாவது சாப்பிட்லாமான்ட்டு. அவங்க நைட்டுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே வந்துட்டாங்க. நான் சொன்னேன் வெளியில் சாப்பிட்டுக்கலாமேன்னு. எதுக்குங்க வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணுறீங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் காசு தான், அதனால் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் குருமாவும் கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா காலைல நல்ல வியூ. அட் லாஸ்ட் நாங்கள் திருச்செந்தூரில் இறங்கிட்டோம். இறங்கி பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டே இருந்தோம். பிளாட்ஃபார்ம்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். நடுவில் ஆட்டோவிலேருந்து போகலாம், இல்லைனா நடந்து கூட போகலாம். நடந்து போகிற தூரம் கொஞ்சம் தூரம் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா எப்படி நடந்து போகிற தூரம் எப்படி இருக்கும், ரூட் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது வேணால் நடந்து போகிறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்க ஊரில் ஆட்டோக்காரங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. காசு கூட வாங்கலை. ஃபஸ்ட்டு என்கிட்ட சேஞ்ச் இல்லை, நான் ஜிபே பண்ணுறேன்னொடனே அவங்க ஜிபே நம்பர் கொடுத்து கூட ஜிபே வாங்கிட்டாங்க. அப்புறம் ஸோ ஃபைனலி நம்ம திருச்செந்தூர் கோயிலோட என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நடந்து போகணும். உள்ளே போகும்போது ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு. சிஎம் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காரு போல். ஸோ என்ட்ரன்ஸே வந்து நல்லா இருந்துச்சு. வரவே இருக்கிற மாதிரி வாழைத்தோப்பு, உள்ளே போகிற மாதிரி தோரணெல்லாம் கட்டி அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். அந்த கல்வெட்டுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது போல். மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று, சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று. மெயின் என்ட்ரன்ஸ் எப்போவுமே பூட்டி தான் இருக்குமா, இயர்லி ஒன்ஸ் தான் திறக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் சைடு என்ட்ரன்ஸ் தான் நிறைய பேர் எல்லாருமே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் கோயில் போகிறது. இது ரொம்ப பெரிய கோயில். ஆக்சுவலி நான் எதிர்பார்த்ததை விட பெருசாகவே இருக்குது. நல்ல பெரிய வியூ, பெரிய கோபுரம். என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருந்தால் ரைட் சைடில் வந்து வெயிட்டிங் ஹால். அண்டு அங்கேயே சில டைமில் அன்னதானம் கூட போடுறாங்க. அன்னதானம் சூப்பராக இருக்குமா. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட உள்ள அன்னதானம் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க.
நான் ட்ரை பண்ணல, மேபி செகண்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தெரிய ஆரம்பிச்சிது. இந்த கோயில் வந்து சீஷோர் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கும்போதே கடல் தெரியும்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது கடல். அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப பெரிய கோயிலுங்க. கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது தேவைப்படும் போல். அந்தளவுக்கு பெரிய கோவில். கோயிலை சுற்றி வர்றதுக்கே மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes தேவைப்படும். உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு 1 hour கிட்ட தேவைப்படும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அப்படியே சைடில் நடந்து போயிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தோம். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் வள்ளி குகைன்னு ஒரு குகை வருமா. அங்கே ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் நான் கவர் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் போனோம்னா கவர் பண்ணுறேன். பட் ரொம்ப ஃபேமஸான கோவில். அங்கே போய் வேண்டிக்கிட்டால் நினச்சது நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து குகைக்குள்ளே போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்போது கொரோனாக்கு அப்புறம் அது உள்ளே யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. வெளியிலேருந்தே மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னா ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக கவரை அடிச்சுட்டு உள்ளே இருக்கிற புகையெல்லாம் அடிச்சிருச்சுன்றதுனால உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து வே அவுட். கோயிலில் உள்ள சாமி பார்த்துட்டு வெளியில் வர்ற என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளேயும் சில விஐபிஸ்லாம் உள்ளே போவாங்க. அந்த பக்கம் போகிறதுனாலும் போகலாம் நீங்கள் விஐபியாக இருந்தால். அண்ட் ஹியர் கம்ஸ் த சி வியூ. இங்கேருந்து பார்த்தா த என்டையர் சி தெரியும். அண்ட் இது வந்து சைட் வியூ ஆஃப் த டெம்பிள். இது ஃபுல்லாக கடல் தாங்க. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் கடல் தெரியும். ஜாலியாக நடந்து போயிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். நல்லா இருக்குது. நாங்கள் போனது அரவுண்ட் 10:30 இருக்கும் காலையில். நல்ல வெயில். ஆனால் அந்த அளவுக்கு வெயில் தெரியவே இல்லை. நல்ல காற்று, சி வியூ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால ஃபர்ஸ்ட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ரூம் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா வந்து சாமி பார்க்கலான்னு ஒரு பிளான். பட் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்காமா. எங்கள் வீட்டம்மா வந்து நீங்கள் போய் ரூம்லாம் எடுக்கக்கூடாது, நேராக போயிட்டு நாழி கிணறுன்னு ஒன்று இருக்கான், அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த கோயிலில் வந்து எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் மெயின் கோபுரம் தெரியுதுங்க. 4 சைட்லேருந்து பார்த்தாலும் மெயின் கோபுரம் கிளியராக தெரியுது. நல்ல ஃபேண்டாஸ்டிக் வியூ. அண்ட் இதுதான் கீழே கடலுக்கு இறங்கி போகிற வழி. இந்த பக்கமாக இறங்கி போனால் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாழி கிணற்றில் குளிக்கணுன்ற மாதிரி ப்ரொசீஜர் இருக்குன்ற சொன்னாங்க. இதுதான் நாழி கிணறு நுழைவு வாயில். இது வழியாக நடந்து போனால் நாழி கிணறுன்னு ஒரு கிணறு ஒன்று வரும். அந்த கிணறுல போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பீச்சில் குளிக்கணுமா. இல்லை ஃபஸ்ட்டு பீச்சில் குளிச்சுட்டு கூட நாழிகளில் வந்து குளிக்கலாம். எது வேணால் செய்யலாம். பட் எது கரெக்டான ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பீச்சில் குளித்தோம். சில பேர் பீச்சில் குளிச்சுட்டு வந்து நாழி கிணறுல குளிக்கிறாங்க. தட்ஸ் அவர் விஷ். நம்ம எது வேணால் பண்ணலாம். ஆனால் எது கரெக்டான ப்ரொசீஜர்னு எனக்கும் தெரியல. அதை கேட்டுட்டு வேணால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் போகும்போது கூட கடல் நல்ல ப்ளூ லைட் வித் சன் நல்லா கிளியராக தெரியுதுங்க. அண்ட் இந்த நாழி கிணறுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா வந்து இந்த கிணறும் வந்து கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பட் நாழி கிணறுல வந்து நல்ல தண்ணி கிடைக்குது. மீன்ஸ் பக்கத்தில் கடல் உப்பு தண்ணியாகவும் இருக்கும். ஆனால் அந்த கிணறுல இருக்கிற தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னே தெரியல. மேபி லார்ட் முருகனோட அருளாக கூட இருக்கலாம். கிணறுல குளிக்கிறதுக்கு பயங்கர க்யூ இருக்குங்க. சீக்கிரமாக போனீங்கன்னா க்யூவில் முன்னாடியே போய் நின்றுலாம். ஏன்னா இதில் குளிச்சுட்டு போனால் அவ்வளோ புண்ணியன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த உடம்பு இருக்கிற நிறைய வியாதிகள் வலிகள்லாம் குணமாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் க்யூ நிறைய லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம க்யூவில் நின்று உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போகும்போது சில டைம் 1 ரூபி காசு வாங்குகிறாங்க. சில டைம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஆனால் உங்கள் விருப்பம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கிட்டேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையோ அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் உங்கள்
விரும்புனா நீங்கள் காசு கொடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் சும்மாவே போகலாம். நாளைக்கு நல்லா உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல. பட் இது கொஞ்சம் ஆழம் உள்ளே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் கோயில் உள்ள ஆக்சுவலி வீடியோ எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன். உள்ளே போகும்போது ஜென்ட்ஸ் வந்து ஷர்ட் போட்டுட்டு போகக்கூடாது. அண்ட் உள்ளே நல்லா இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது இங்கே ஒரு யானை இருக்கார். அவர் பேர் என்னன்னு தெரியல, பட் அழகாக க்யூட்டாக இருந்தார். அப்படியே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கோயிலை சுற்றி பார்க்க திரும்பவும் வந்தோம். அரவுண்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு 1:32 ஆகிடுச்சு. அப்புறம் மதியம் போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து கோயிலே உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஈவினிங் 7:30 மேலே தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் ரூமும் போடலன்றதுனால அப்படியே வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் அங்கே விற்கிற மாங்காய் சுண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் பீச்சை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கீழே இறங்கி போனோம். சுற்றி பார்த்துட்டு வந்து திரும்ப அந்த காரிடோரில் அப்படியே உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வியூ. அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் டைம் போனதே தெரியல. எல்லோரும் கடலில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதுக்கு உடனே மயில் வியூ நல்லா இருந்துச்சு. இதுதாங்க எங்கள் திருச்செந்தூர் ட்ரிப்போட வீலாக். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அட் லாஸ்ட் 7:30 நாங்கள் வந்து திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி சென்னை ரிட்டர்ன் வந்துட்டோம்.